ஆண்டவர் சில காரியங்களை இந்த பட்டணத்துக்கு சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். முதலாக 2012 டாக்டர் அவர்கள் அழைத்து இந்த பேரின்ப பெருவிழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு பிறகும் வந்திருக்கிறோம், இப்பொழுது அழைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இருக்கிற நேரத்தை நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயன்படுத்துவோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கள். எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாட்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லப்பட்டபடி இந்த 35 ஆண்டு காலம் இந்த மாதிரி நாட்களை உமக்கென்று விசேஷித்து கொண்டு ஒழுங்கும் கிரமமாக சிரத்தையாக மிகுந்த வாஞ்சையோடு கூட செய்கிற இந்த கூட்டத்தாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த தரிசனத்தை 35 ஆண்டு காலம் சுமந்து கொண்டு செல்ல அவர்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வருமளவும் கர்த்தாவே இந்த தரிசனத்தை அவர்கள் நிறைவேற்ற கிருபை பாராட்டும். இன்று ஆரம்பிக்கிறதான இந்த ஆசீர்வாதமான கூட்டங்கள் ஆண்டவரே கடைசி நாள் வரைக்கும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் தாங்கி நடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லா விதத்தையும் சாதகமாக்கி கொடுங்க. இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வார்த்தைகளை அனுப்புவீராக. தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியிலே பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நாளானது எவ்வளவு சமீபமாய் வருகிறதோ அவ்வளவு அதிகமாய் புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி. எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம், நாளானது எவ்வளவு சமீபமாய் வருகிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாள் சமீபமாய் வருகிறது என்பது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? பொதுவாக நாம் எல்லோருமே இந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதற்கான அநேக அடையாளங்களை நாம் பார்க்க முடிகிறது. ஆரம்பிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் காலத்தில் ஆரம்பிக்கும் பொழுதே அவர்கள் இந்த நாளுக்காக காத்திருந்தார்கள். நாளானது, நாட்களானதல்ல, நாளானது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து ஆவியானவர் சொல்லுகிறார். நாளானது எவ்வளவு சமீபமாய் அப்படி என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த நாளை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே அவர்கள் காத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவேல் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய நாளை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த நாளுக்காக அவர்கள் அத்தனை பேரும் காத்திருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் அந்த எலிசா காலத்திலேயே இந்த நாளுக்காக காத்திருந்தார்கள். வழியை ஆயத்தம் பண்ணும்படி எலியா வந்திருந்தார். எலிசா சொல்லுகிறார், தோப்புகளையும் தோட்டங்களையும் துறவுகளையும் வாங்குவதற்கு இது காலமோ என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவர்கள் அத்தனை பேருமே கர்த்தருடைய நாள் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த நாளுக்காக அவர்கள் சமீபம் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தார்கள். அதே போல நமக்கும் கிறிஸ்துவின் நாள் ஒன்று இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு கூட இருப்போம் என்று 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லுகிறது. இந்த கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருப்பதற்கு தான் சபை. நீங்களும் நானும் கிறிஸ்தவர்கள் ஆகுவதற்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு இடத்திலும் இயேசு கிறிஸ்தவர்களை உருவாக்கவில்லை. இயேசு இருந்த காலகட்டம் வரைக்கும் கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயரே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்தியோகியா பட்டணத்தில் தான் முதலாக கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களை உருவாக்க வரவில்லை, கிறிஸ்தவ மதத்தை உருவாக்க வரவில்லை. இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சாயலாக சில ஜனங்களை உருவாக்க வந்தார். ரோமர் 8:29 சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தி அவரோடு கூட அவர் இருக்கிற இடத்துல வைத்துக் கொள்வதற்கு.
அதைத்தான் இயேசு சொல்லுகிறார், நான் போகிறேன், சீக்கிரம் வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன். நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய தரிசனம் அதுவாகத்தான் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்கு புறப்பட்ட போது புறப்படுகிற அன்னைக்கு அத்தனை பேருக்கும் ஒரே தரிசனம், நாம் கானானுக்கு போக வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் சீனாய் மலை அருகே வந்தபோது புசித்து குடித்து விளையாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தங்களுடைய தரிசனம் ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் மறுபுறம் என்டர்டைன்மெண்ட் போன்ற காரியங்களிலே ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். தங்கள் தரிசனத்திலிருந்து வழிவிலகத் தொடங்கிவிட்டார்கள். அதுதான் இன்னைக்கு சபையினுடைய நிலைமை, கிறிஸ்தவர்களுடைய நிலைமை. இங்கே சுவிசேஷம் சொல்வதற்கு சுவிசேஷகர்கள் வருவார்கள், ஆராதனை செய்வதற்கு ஆராதனை வீரர்கள் வருவார்கள், தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு தீர்க்கதரிசிகளும் வருவார்கள். இந்த 2 நாட்களும் சபை ஆயத்தப்படுத்துகிற கூட்டம். எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் ஆயத்தப்படுத்துவதற்கு இந்த முதல் 2 நாள் கூட்டங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள போகிறோம். எவ்வளவு நீங்கள் செய்தாலும் முடிவு கிறிஸ்துவின் வருகையோடு கூட முடிவு அடைந்துவிடும். சபையினுடைய முடிவு அங்கே இருக்கிறது. அதனால தான் ஒவ்வொரு முறை கம்யூனியன் எடுக்கும் பொழுதும் நீங்கள் திருவிருந்து எடுக்கும் பொழுதும் நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நான் வருமளவும் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். சபை அதை மறந்துவிட்டது. அது ஒரு சொற்றொடராக மாறிடுச்சு. நான் வர்ற வரைக்கும் தான் இவ்வளவு நடக்கும். அவர் எப்போ வருவார்? அவர் வரும் நாளாகிலும் நாளிகை ஆகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவரும் அறியார். நினையாத நாளிகையிலே வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வந்து போய்விட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு சபையினுடைய நிலைமை, கிறிஸ்தவர்கள் நிலைமை மிகவும் கவலைக்கிடும். முதலாவது முறை இயேசு வந்தபோது அவரை தவற விட்டு விட்டார்கள் யூதர்கள். அதனுடைய விளைவு என்ன? 2000 வருஷம் அவர்களுடைய தேசத்தை இழந்து அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு தங்கள் தேசத்தில் கூட அவர்களால் குடியிருக்க முடியவில்லை. இன்னைக்கு அதே நிலைமை தான் சபைக்கும். சபை கொஞ்சம் கொஞ்சமாக தேவனை விட்டு விலகி போகிற இடம். ஒருபுறம் கிறிஸ்தவம் தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவானுடைய திட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பேதுருவை பார்த்து சொல்லும் போது ஆழத்திலே வலையை போடு, மீனை பிடி எல்லாம் சொன்னார். அடுத்து அவர் சொன்ன வார்த்தை, வலை பழுது பார்த்து கொண்டிருந்ததான யோவானை பார்த்து என்னை பின்பற்றி வா என்றார். முதலாவதாக மீன் பிடிக்கிற ஒருவன் வேண்டும், அடுத்து வலையை பழுது பார்க்கிறவன் ஒருவன் வேண்டும். சபைக்கு ஆத்துமாக்களை கொண்டு வருகிற சுவிசேஷகன் வேண்டும். அதே நேரத்தில் சபையை பழுது பார்த்து இயேசுக்கு பின்னால் கொண்டு போகிறவன் ஒருவன் வேண்டும். இன்னைக்கு சபை பழுது பார்க்கிற இடத்தில் இல்லை, கிறிஸ்தவர்கள் பழுது பார்க்கிற இடத்தில் இல்லை. அடுத்தவனை குற்றப்படுத்துவதிலும் அடுத்தவங்களுடைய அடுத்த சபையை பார்த்து அடுத்த டினாமினேஷனை பார்த்து நீ வருகையில் போக மாட்ட, நீ பரலோகத்துக்கு போக மாட்ட, நீ வசனத்தில் இல்லை, நீ பாவி, இந்த மாதிரி குற்றப்படுத்துவதற்குத்தான் இன்னைக்கு சபையும் கிறிஸ்தவர்களும் ஆயத்தப்பட்டிருக்கிறார்களே ஒழிய நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 11. நம்மை நாமே நிதானித்து அறிகிற இடத்தில் சபை இல்லை. அதனுடைய விளைவு என்ன? எப்படி யூதர்கள் இஸ்ரவேலர்கள் இயேசுவை இழந்தார்களோ அதே நேரத்தில் அதே இடத்தில் தான் இப்பொழுது சபை இருக்கிறது. மேசியா வந்து பிறக்கும் பொழுது அவர் பிறந்து விட்டார் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. எங்கேயோ இருக்கிற புறஜாதி வான சாஸ்திரிகள் வந்து எருசலேமில் அறிவிக்கிறார்கள், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரே எங்கே என்று சொல்லி. அதே நிலைமை தான் இன்னைக்கு சபைக்கு. இன்னைக்கு உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இயேசு வருகிறார் என்று, அடையாளங்கள் சொல்லுகிறது இயேசு வருகிறார் என்று. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அடையாளமும் மத்திய 24 அதிகாரம் 3 முதல் 8 வசனத்தில் அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லுகிறது இயேசு வருகிறார் என்று. ஆனால் வேதத்தை கையில் வைத்திருக்கிற சபைக்கு அது தெரியவில்லை. அதனுடைய விளைவு என்ன? எப்படி யூதர்கள் இயேசுவை இழந்தார்களோ அதே போல சபை இயேசுவை இழக்கிற இடத்திற்கு வரப்போகிறது. அதுதான் இன்னைக்கு நிலைமை. ஒரு சபையில மெம்பராக இருந்து தசமா காணிக்கை கொடுத்து சந்தா கட்டிவிட்டால் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்களானால் அதை விட தவறான ஒரு நினைப்பு உலகத்தில் வேறொன்று இருக்க முடியாது. பரலோகத்துக்கு போவது காணிக்கை கொடுப்பதிலும் தசமாக செலுத்துவதில் தான் இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்களானால் எவ்வளவு பரலோகம் மலிவாக்கி நீங்கள் கணக்கு போட்டிருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சீப்பா பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. காணிக்கையினாலும் தசமபாகத்தினாலும் சந்தாவினாலும் பரலோகத்துக்கு நிச்சயம் போக முடியாது. அதெல்லாம் ஒரு புறம். ஆனால் நம்மை நாமே நிதானித்து அறிந்து ஆயத்தப்படுதல் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த காலகட்டம் மிக சமீபம், நாளானது மிக சமீபம். அப்போஸ்தலர்களே சொல்றாங்க, நாளானது சமீபமாய் எவ்வளவு சமீபமாய் வருகிறது நீங்கள் காண்கிறீர்களோ, அப்படியானால் நீங்கள் நாள் சமீபம் என்பதை காண்கிறீர்களா? சீக்கிரம் வருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேர் கிறிஸ்தவங்கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா, இயேசு வருவார்னு தெரியும்,
ஆனால் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார். அதான் அவங்களுடைய எண்ணம். ஏன்னா அவர்களுக்கு நிறைய விஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய எதிர்கால திட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு தான் அவர் வருவார்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இயேசு கேட்டு பாருங்கள், வருகையை பற்றி. அதெல்லாம் வருவார், தெரியும். இயேசு வருவார் தெரியாதா? எங்களுக்கு நல்லா தெரியும். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? என்ன இப்போ வந்துட போகிறாரு, இன்னும் எவ்வளோ காலம் இருக்குது, இன்னும் நடக்க வேண்டியது. அதிலும் ஸ்பிரிச்சுவலாக வேறு சொல்லுவாங்க, இன்னும் எவ்வளோ பேருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியிருக்கு, எவ்வளோ மொழியில் புத்தகம் பைபிளெல்லாம் பிரிண்ட் ஆக வேண்டி இருக்குது. அதெல்லாம் இருக்கிறதுனால சீக்கிரத்தில் இயேசு வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், 15 நூற்றாண்டு காலமாக பைபிளே கிடையாது, ஒரே ஒரு மொழியில் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷ்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதனால் அந்த 15 ஆண்டு காலமும் எந்த மொழிக்கும் போகலை. இந்தியாவில் தமிழ் மொழிக்கே 18ஆம் 17ஆம் நூற்றாண்டு தான் வந்துச்சு. இந்த பைபிள் டிரான்ஸ்லேட் ஆகலை, இன்னும் சுவிசேஷம் போகலை, இன்னும் அவங்களுக்கு சொல்லலை இவங்களுக்கு சொல்லலைன்னு உங்களுக்கு நீங்களே அந்த வருகையில் போகாமல் இருப்பதற்கான காரணங்களை உண்டு பண்ணி கொள்ளாதிருங்கள். அது பரலோகத்தினுடையதான பாடு. உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லுவதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அவர் ஏற்படுத்துகிற ஆட்களை கொண்டு அவர் செய்வார். உங்களுக்கும் எனக்கும் வேலை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவது. ஆயத்தப்பட்டிருக்கிறோமா? இந்த குறிப்பிட்ட 70 வருஷம் 1900, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா ஒரு 120 வருஷம் மிக முக்கியமான வருஷங்கள். சரித்திரத்திலேயே கடைசி காலம் என்று சொல்லுகிறோமே, அந்த கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான 120 வருஷங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 75 ஆண்டு காலம் மிக துல்லியமான அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறுகிற காலமாக இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் சம்பவிக்கிறது எப்படி? இயேசு பிறந்த உடனே நட்சத்திரம் வந்துருச்சா வானத்தில். அந்த நட்சத்திரத்தை வான சாஸ்திரிகள் கிழக்கில் பார்த்துட்டு அவன் மத்திய கிழக்குக்கு வந்துட்டான், எருசலேம். ஆனால் அந்த நட்சத்திரம் அந்த ஊரில், அந்த பெத்லகேமில், அந்த வீட்டுக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியல பாருங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு கண்ணுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் நடக்குது. வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் குறிப்பாக இந்த 70-75 ஆண்டு காலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவையெல்லாம் நடக்கிறது, நிறைவேறுகிறது என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு இல்லை அல்லது தெரியவில்லை. ஆனால் கையில் பைபிள் இருக்கு. ஆனால் நம்ம சபைக்கு போகிறோம், பல வகையான சபைகள் இருக்கு. நீங்கள் எந்த விதத்தில் டினாமினேஷன் கேட்டாலும், எந்த உபதேசத்தில் கேட்டாலும், எல்லா உபதேசத்துலேயும் சபை இருக்குது. நீங்கள் தடுக்கி விழுந்தா சபை தான், நிமிர்ந்து எழுந்தா ஊழியக்காரங்க தான், அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனால் சத்தியத்தில் இருக்கிறதா, தெரியுதா, தீர்க்க தரிசனம் புரியுதா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோன்னு புரியுமா? நிறைய சபைகளுக்கு இன்னும் அது ஆயத்தமாகிற நிலையிலே இல்லை. இன்னைக்கு இந்த முதலாம் நாளில் நாங்கள் வருவதற்கு முன்பதாகவே எங்களுக்கு சில காரியங்களை நாங்கள் ஆயத்தம் பண்ணும்படி கர்த்தர் உணர்த்தினார். அதெல்லாம் ஆயத்தம் பண்ணித்தான் இங்கே வருவதுக்குள்ளே டாக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் ஆகி ஒரு 10-11 மணி நேரம் காலையில் புறப்பட்டு வருவதுக்கு நேரம் ஆயிடுச்சு. வந்து அதுக்கப்புறம் ரூமில் ப்ரிப்பேர் பண்ணி தான் இங்கே வரணும், அந்த பவர் பாயிண்ட் எல்லாம். அப்போது சில காரியங்களை குறிப்பாக இந்த முதலாம் நாளில் இந்த குறிப்பிட்ட ஒரு 100 வருஷத்துக்குள்ளாக 2000 வருஷ சரித்திரத்தில் இந்த 100 வருஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா தீர்க்க தரிசனங்களும் பெரும்பான்மையானவை நம்முடைய காலகட்டத்தில் நிறைவேறி இருக்கிறது. அது என்னென்ன நிறைவேறி இருக்கிறது, நாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன செய்யணும், அதைத்தான் இந்த முதலாம் நாளிலே நாம் பார்க்க போகிறோம். மிக துல்லியமாக ஏறக்குறைய இந்த உலகத்தினுடைய மையம் யார் என்று சொன்னால், வேதத்தை பொறுத்த வரைக்கும் சரி, இஸ்ரவேலர்களும் இஸ்ரவேல் தேசமும் தான். எப்படி நமக்கு பூமி எதிர்ச்சி ஒரு அடையாளமோ, எப்படி ஒரு யுத்தங்கள் அடையாளமோ, கொள்ளை நோய் ஒரு அடையாளமோ, இப்படி அத்திமரம் துளிர்த்தல் ஒரு அடையாளமோ, இப்படி நிறைய அடையாளங்களை இயேசு சொல்லும் போது இஸ்ரவேலை குறித்த ஒரு அடையாளமும் இருக்கிறது. இந்த இஸ்ரவேலை வைத்து நீங்கள் அடையாளங்களை பார்க்கும் பொழுதுதான் எவ்வளவு சீக்கிரம் நாள் சமீபம் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வெளியரங்கமாய் அவர்கள் இருக்கிறார்கள். நிறைய காரியங்கள் நீங்கள் வேதத்தை தியானிக்க வேண்டியிருக்கும், தியானிச்சாதான் தெரியும். ஆனால் இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியரங்கமாக யாரும் கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் தான் அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறது. இப்போ வரிசையா இந்த 100 வருஷத்துக்குள்ளாக நடந்த தீர்க்க தரிசனங்கள் அவைகள் எப்படி நிறைவேறிச்சு, அதில் எந்தெந்த வசனமெல்லாம் துல்லியமாக நிறைவேறி இருக்கிறது, அதோடு கூட இன்னும் என்ன நடக்க போகிறது என்று மாத்திரம் நான் சொல்லிவிட்டு இந்த முதலாம் நாள் கூட்டத்தில் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக வாசியுங்கள், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி
உன்னை மேற்கிலுமிருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். நல்ல கவனிங்கள், இது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். பூமியினுடைய 4 திசைகளிலிருந்தும் இஸ்ரவேல் ஜனங்களை நான் கொண்டு வருவேன். இவர்கள் கடைசி காலத்தில்தான் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கடைசி காலம் என்பதற்கு உங்களுக்கு வெளியரங்கமான கண்ணுக்கு முன்பாக இருக்கிற அடையாளம் ஒன்று என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஒரு ஜனங்கள், யூதர்கள் என்று ஒரு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னாலே அது கடைசி காலம்தான். எப்படி சொல்லுகிறீர்கள்? வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருகிற நாட்கள் கடைசி நாட்கள் என்று சொல்லி. முதலாவதாக எகிப்திலிருந்து வந்தார்கள். 2வதாக செருபாபேல் தலைமையிலிருந்து அவர்கள் மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்திலிருந்து வந்தார்கள். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் அதோடு கூட 1850 வருஷம் எங்கே இருந்தார்கள் என்று யாருக்கும் தெரியாது. 1850 நாட்கள் அல்ல, 1850 வருஷம். யோசித்து பாருங்கள், ஒரு இனம், ஒரு மொழி, ஒரு தேசம் 1850 வருஷம் இல்லாமல் போனால் திரும்பி ரிஸ்டோர் என்று சொல்வார்கள். திரும்பி கட்டப்படுவது சாத்தியமா? எத்தனை மொழிகள் அழிஞ்சிருச்சு. தீரு பட்டணம், நினிவே பட்டணம், எத்தனையோ பட்டணங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அதை ரீஸ்டோர் பண்ணவே முடியாத இடத்துக்கெல்லாம் போயிடுச்சு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வருவார்கள். நீங்கள் பார்க்கிறபடி இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய சுய தேசத்துக்கு திரும்பி வருவதற்கு 1917 கர்த்தர் சொன்ன இந்த ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி பால்ஃபர் டிக்ளரேஷன் என்று சொல்வார்கள். 1ஆம் உலக யுத்தத்தின் முடிவிலே அந்த யூத ஜனங்கள் வருவதற்கு, தங்கள் சுய தேசத்துக்கு வருவதற்கான வழிவகை செய்யப்பட்டது. அதாவது ஏசாயா 43 5 முதல் 7 வசனங்கள். இதுதான் 2000 வருஷம் கழித்து நிறைவேறுகிற முதல் தீர்க்க தரிசனம். மிக துல்லியமாக, நடுவிலே அந்த தேசமோ இனமோ எங்கே இருந்தது என்றே தெரியாது. கரெக்டாக ஆண்டவர் சொன்ன அந்த 1917 திரும்பி கூட்டி சேர்ப்பேன் என்கிற தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேற ஆரம்பித்தது. அன்னைக்கு ஆரம்பித்ததான அந்த திரும்பி கூட்டி சேர்ப்பேன் என்கிறதான தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் 2025 வரை, 2025 வரை, இந்த வருஷம் வரைக்கும் இந்தியாவிலிருந்து மனாசே கூட்டத்தும், அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனத்தில் கடைசி காலத்தில் 12 கோத்திரம் இஸ்ரவேலுக்கு திரும்பி இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதில் சொல்லப்பட்ட 12 கோத்திரத்தில் ஒன்றுதான் மனாசே. அந்த மனாசே கோத்திரம் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு திரும்பி இருக்கிறது. வேறு எங்கிருந்தும் அல்ல, இந்தியாவிலிருந்து திரும்பி இருக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அவர்கள் சோதிக்கப்பட்டு அவருடைய கோத்திரங்கள், முற்பிதாக்கள், அவங்க DNA வரைக்கும் எல்லாம் செக் பண்ணப்பட்டு தான் அவர்கள் தங்கள் சுயதேசத்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அதன்படி கவனித்துக் கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் 1917 நீங்கள் அதை பார்க்கக்கூடிய அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச், இஸ்ரவேலுக்குள்ளே நுழைந்த ஃபர்ஸ்ட் பேட்ச். இப்போ நீங்கள் பார்க்கறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற லாஸ்ட் பேட்ச், மனாசே கோத்திரம். இந்த ஏறக்குறைய இந்த 110 ஆண்டு காலமாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் சுய தேசத்துக்கு திரும்புகிறார்கள். இது சாத்தியமா? யோசித்து பாருங்கள். 1850 வருஷம் கழிச்சு நடக்குமா? கடைசி காலம் இல்லை, ஏசு இப்போ வரமாட்டாரு, இப்படி எம்டி ஜெகன் வந்து கடைசி காலம்னு சொல்லி ஏமாத்துறாரு, இப்படியெல்லாம் வாய்க்கு வந்தபடி சொல்லுகிறீர்கள். சொல்லட்டும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாய் இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனால் வசனத்தில் சொன்ன இதை நாம் என்ன சொல்ல முடியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னது மிக துல்லியமாக கடைசி நாட்களில் கூட்டி சேர்ப்பேன், நாலாபுரத்திலிருந்து கூட்டி சேர்ப்பேன் என்றார். ஐரோப்பாவில் ஆரம்பித்தது, எல்லா பகுதியிலிருந்தும் கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன்,
ஆன்லைனில் கூட லைவில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது. இன்னும் காலம் செல்லும், காலம் செல்லும்னா நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். எப்படி எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் ஒரு உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து ஒரு சேனையாய் நிற்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அது வேறு எந்த தீர்க்க தரிசனம் அல்ல, நீங்கள் கண்களுக்கு முன்பாக பார்க்கிற இவர்களை குறித்து தான் தீர்க்க தரிசனம் சொன்னார். இவைகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அடையாளங்களை தொலைத்து புதைந்து போய் ஒன்றுமே இல்லாமல் உலர்ந்து போன ஒரு இனம் மீண்டும் எழும்பி சேனையாய் நிற்குமா என்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. நம் கண்களுக்கு முன்பாக இன்னைக்கு ஒரு சேனை, இஸ்ரவேல் என்கிற சேனை நிலை நிற்கிறது. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிவிட்டது. 1917 பால்ஃபர் டிக்ளரேஷன் வழியாக இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு மிக துல்லியமான காரியங்கள் நடந்தது. அதே வேளையில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தங்கள் சுய தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை திரும்பி வர பண்ணின போது அவர்கள் திரும்பி வராமல் அந்த தேசத்தில் தாமே அங்கேயே தங்கியிருப்பார்கள் என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏனால் அவருக்கு சகலம் அறிந்த சர்வ வல்லமை உள்ள தேவன். எகிப்திலிருந்து புறப்படும் போதும் அதே காரியத்தை தான் அவர்கள் செய்தார்கள். நாங்கள் எகிப்துக்கு போனால் நலமாயிருக்குமே என்று சொன்னார்கள். அதே மாதிரி தான் அவர்கள் விடுதலையாகி மீண்டுமாக தங்கள் சுய தேசத்துக்கு போவதற்கு எல்லா வழிவகை செய்யப்பட்ட போதும் அவர்கள் தங்கள் தேசத்தை விட்டு, தாங்கள் எந்தெந்த தேசத்தில் 1800 வருஷமாக இருந்தாங்களோ அந்த தேசத்தை விட்டு வருவதற்கு அவர்களுக்கு மனமில்லை. அப்பொழுது இன்னொரு தீர்க்க தரிசனத்தையும் கர்த்தர் உரைத்து வைத்தார். இதெல்லாம் வசனத்தில் உள்ளது, நீங்கள் சரளமாய் படித்துவிட்டு போயிருப்பீர்கள். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் இதை குறித்து தான் சொல்லப்பட்டது, இப்படி துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது மிக துல்லியமாக வசனம் சொல்லுகிறது. எசேக்கியேல் புஸ்தகம், மன்னிக்கணும், எசேக்கியேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அவர்களை திரும்பி வர கர்த்தர் சொன்ன பிறகு அவர்கள் வராமல் இருப்பார்கள். அதனாலே கர்த்தர் எரிச்சல் அடைவாராம். எரிச்சல் அடைந்து அவர் என்ன செய்வாராம்? வசனம் சொல்லுது, அவர்கள் உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் பிடித்துக் கொள்வார்கள், உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். இது நடந்தது எப்போது தெரியுமா? 1917 ஆண்டவர் திரும்புவதற்கு பால்ஃபர் டிக்ளரேஷனை கொடுத்து வர சொன்ன போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வராத போது இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு காரணமாக அமைந்தவர் தான் அடால்ஃப் ஹிட்லர். ஜெர்மனி தேசத்தில் ஒரு சர்வாதிகாரி எழும்பினார். அந்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு உலகம் முழுவதும் எதிர்ப்பு எழும்ப ஆரம்பித்தது. இத்தாலியிலே முசோலினி எழும்பினார், ரஷ்யாவில் ஸ்டாலின் என்று ஒருவர் எழும்பினார், இங்கே அடால்ஃப் ஹிட்லர் எழும்பினார். இப்படி ஐரோப்பா முழுக்க யூதர்களுக்கு மிக பெரியதான ஒரு எதிர்ப்பு எழும்புச்சு. அந்த தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 23:25 கர்த்தர் சொன்னபடி அவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள் என்று சொல்லப்பட்டபடி மிக துல்லியமாக வசனத்தின்படி இது யூதர்கள் மரித்து கும்பல் கும்பலாக, அதாவது 100 கணக்கில் 1000 கணக்கில் எரிக்கப்பட்ட காட்சி. இதை எரித்தவர்களுக்கே பைத்தியம் பிடிச்சிருச்சான். பார்த்தவர்கள் எல்லாரும் புத்தி பேதலிச்சு விட்டாங்களாம். அந்த மாதிரி 60 லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களை புதைக்கிறதுக்கு இடம் இல்லாதபடியினாலே ஹிட்லர் பண்ண வேலை என்னவென்று சொன்னால், அத்தனை பேரையும் மொத்தமாக மலை போல் குவித்து எரிக்க சொன்னார். அக்கினிக்கு இரையாவர்கள் மீந்திருக்கிறவர்கள் ஒரு கூட்டத்தார் பால்ஃபர் டிக்ளரேஷன் மூலமாக இஸ்ரவேலுக்கு திரும்பினார்கள். இவர்களெல்லாம் மீதி இருந்தவர்கள் வரமாட்டோம், காரணம் அந்தந்த தேசத்தில் அவர்கள் சுகமாய் வாழ்ந்தவர்கள், அதனால் திரும்பி வரமாட்டோம் என்று சொன்னவர்கள் சொன்னபடி துல்லியமாக இவர்கள் அக்கினிக்கு இரையானார்கள். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இது மட்டுமல்ல, அதே புஸ்தகம் எசேக்கியேல் 23:26 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் வஸ்திரங்களை அவன் எடுத்துக்கொள்வாராம், அவர் உன் வஸ்திரங்களை உரிந்து உன் சிங்காரமான ஆபரணங்களை பறித்துக் கொள்வார். எத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் தெரியுமா? இது நிறைவேறினது அதே காலகட்டத்தில். இது யூதர்கள்ட்டிருந்து எடுக்கப்பட்டதான வஸ்திரங்கள் மலை போல் குவிஞ்சிருந்துச்சாம். ஹிட்லர் என்ன சட்டம் போட்டாராம்? எப்படியும் யூதர்களை கான்சன்ட்ரேஷன் கேம்ப் என்று சொல்வார்கள், விஷவாயு தாக்கி அவர்களை சாவடிப்பது. சாவடிக்கும் பொழுது எரிக்க போகிறோம், ஏன் வஸ்திரத்தோடு எரிக்கணும்? அதை எடுத்தால் நாம் யூஸ் பண்ணி கொள்ளலாமே, அந்த வஸ்திரங்களை நாம் நம்முடைய மக்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாமே, ரீசைக்கிள் பண்ண முடியும் என்று சொல்லி அத்தனை பேரையும் நிர்வாணமாய் தான் சாவடித்தாராம். எல்லாருடையதான வஸ்திரங்களையும் உரிந்து கொண்டார். இரண்டாவது சொல்லுகிறது, உன் ஆபரணங்களை அவர் எடுத்துக்கொள்வார். அடுத்து வசனம் சொல்லுது, இது முழுக்க முழுக்க அந்த எசேக்கியேல் 23:26 நிறைவேறுதல். கீழே அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்க, எப்போ எந்த வருஷம் எவ்வளவு நகைகளை அவர் எடுத்தார். ஆரம்பிக்கும் போது ஹிட்லர் சொன்ன வார்த்தை,
எந்த யூதர்களும் பேங்க்ல நகை வச்சிருக்க கூடாது, எல்லா நகையும் அரசாங்கத்துக்கு சொந்தம் என்றார். அதற்கு பிறகு அவர்கள் தங்கள் உடம்புகளிலே நகை போடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஒரு குறிப்பு சொல்லுகிறது, வாயில தங்க பல் வச்சிருந்தவங்களை கூட தட்டி எடுத்தாங்களாம். அந்த அளவுக்கு தங்கம் அவர்களிடம் சுரண்டி எடுக்கப்பட்டது. இது அவர்களிடம் எடுக்கப்பட்டதான தங்க ஆபரணங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. 1945 எங்கே எடுத்தாங்க என்கிறதுக்கான, எந்த கேம்பில் யாருக்கிட்ட இருந்து எடுத்தாங்க என்பதற்கான ஒரு ப்ரூஃப் அங்கே இருக்கிறது. கவனித்துக் கொள்ளுங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25-26 வசனம் துல்லியமாய் நிறைவேறிட்டு. இதன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணும்போது அல்லது உங்களிடத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். சொல்லுகிறது கர்த்தர், அவர் சொன்னால் அது ஆகும். அவர் அழைக்கிறார் என்றால் அந்த அழைப்புக்கு செவிசாய்க்க வேண்டும். பல நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு ஆலோசனை சொல்லுகிறோம், இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் என்று சொல்லி. கர்த்தர் பல நேரங்களில் நமக்கு நன்மைக்கு ஏதுவாய் தான் காரியங்களை செய்வார். இந்த மாத்திரமல்ல, ஆமோஸ் புஸ்தகத்தில் ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் எப்படி வண்டியில் கோதுமை கட்டுகளை ஏற்றுவார்களோ அதுபோல நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் உங்களை இருத்துவேன். அதாவது ஒரு வண்டி மேலே எப்படி கோதுமை மூட்டையை அடுத்து வச்சு இறுக்கி கட்டுவாங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனம் ஹிட்லர் காலத்தில் துல்லியமாய் நிறைவேறியது. ஒரு 50 பேர் 60 பேர் போக வேண்டிய வண்டியில் ஹிட்லர் ஜனங்களை எல்லாம், பிள்ளைகளை பிரித்து விடுவார், பெற்றோரை பிரிச்சுடுவார், கணவன் மனைவியை பிரித்து தனித்தனியாக வெவ்வேறு ஊருக்கு கேம்புக்கு அனுப்பிடுவார். அப்படி அனுப்பும்போது ஒவ்வொருத்தரையும் அந்த ட்ரெயினில் ஏற்றும் போது ஒரு 70 பேர் இருக்க வேண்டியதான அந்த ட்ரெயின் வாகனத்தில், அந்த கம்பார்ட்மெண்ட்டில் 300 பேரை ஏற்றுவார். அவர்கள் மூச்சு திணறி சாகும் பொழுது இறக்கும் போது செத்தவங்களுடைய உடம்பெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சரித்திரத்தில் நடந்தது. ஆன்லைனில் பார்க்கலாம். இதெல்லாம் ஒரிஜினல் வீடியோ, அன்னைக்கு எடுத்த ஃபுட்டேஜ், இதெல்லாம் அன்னைக்கு உள்ளது. கவனிச்சு கொள்ளுங்க. இது எல்லாமே ஆண்டவர் முன்பதாகவே தீர்க்க தரிசனமாய் உரைத்தவைகள், கர்த்தர் துல்லியமாய் சொன்னவைகள். இப்பொழுது நம் காலத்தில் இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனம் நிறைவேறினதாக பார்க்கிறோம். இதோடு கூட அதே ஆமோஸ் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், பலவான்களுக்குள்ளே இருக்கிறவர்களை நிர்வாணமாய் ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் இந்த குறிப்பிட்ட 1930 43க்குள்ள நடந்த தீர்க்க தரிசனங்கள். கவனித்து பாருங்கள். அப்படியே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அன்னைக்கு இருந்த அத்தனை பேருடைய வஸ்திரத்தை உறிஞ்சு கொண்டு அந்த யூதர்களையே பலவான்கள், இராணுவ வீரர்கள் போல இருந்தவர்கள் அத்தனை பேருடைய நிலைமை இதுதான். வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் 100% நிறைவேறினது. நான் இந்த பாயிண்டில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, பல நேரங்களில் கர்த்தர் நமக்கு சொல்லும் பொழுது அந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கு அது ஏதுவாக இருக்காது. சில காரியங்களை விட்டுட்டு ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லுவார். சில நேரத்தில் சில காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லுவார். செய்யும் போது அந்த நேரத்தில் இதுக்கு இப்படி போனால் என்ன ஆகும், ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆண்டவர் எதுக்காக அதை சொல்கிறாருன்னு நான் ஒரு சாட்சியில் சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 21 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது வெளிநாட்டில் ஒரு பட்டணத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ஆண்டவர் வர சொன்னார். அன்னைக்கு அந்த நிலையிலே கொஞ்சம் நல்ல செட்டில் ஆகிற நிலைமை தான் அது. ஆண்டவர் சொன்னபோது நல்ல செட்டில் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலை, என் குடும்பத்துக்கு தேவையானது போதும், அப்படி தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ ஊழியத்துக்கு வா என்று சொல்லி. அதற்கு பிறகு இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தாகிவிட்டது. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த சில வருஷங்களில் அந்த தேசம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அது மட்டுமல்ல, அங்கே என்னோடு கூட உடன் இருந்தவர்கள் எல்லாரும் அங்கிருந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா, இல்லை வேறு நாட்டுக்கு போகலாமா, இங்கே சிச்சுவேஷன் கடினமாக இருக்குது. நேற்று அந்த பட்டணத்தில் அந்த தேசத்தில் உள்ள ஒரு நண்பரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வீடை விற்றுட்டு இந்தியாவுக்கு வராங்களாம். சொன்ன வார்த்தை, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வீடெல்லாம் விற்றுட்டு இந்தியாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கே சர்வை பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் என்று சொன்னார்கள். இப்போ நான் சொல்லுகிறேன், 21 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் என்னை சொல்லும்போது நான் இப்பொழுது தைரியமாய் ஒரு சாட்சி சொல்லுகிறேன். என்ன சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தர் வர சொன்னார், நான் வந்தேன். ஒருவேளை நான் வரலைன்னா எனக்கும் இதே நிலைமை தான். அதே மாதிரி பஞ்சம், பொருளாதார வீழ்ச்சி, வேற வழி இல்லாமல் அங்கிருந்து வர மாதிரி ஆயிருக்கும். அப்படி ஒரு நிலைமை நமக்கு வராமல் இருக்க ஆண்டவர் முன்பதாகவே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அந்த 21 வருஷத்துக்குள்ள ஊழியத்தின் பாதையில் கர்த்தர் நடத்தி இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். இப்போ சொல்லுங்க,
அன்னைக்கு விட்டுட்டு வரும்பொழுது பார்ப்பதற்கு அது நல்ல நிலைமையாக இருந்துச்சு, ஆனால் வரப்போகிற பஞ்சத்திற்கு கர்த்தர் தப்புவிக்கும்படி என்னை கொண்டு வந்தார் என்று நான் சாட்சி சொல்லுவேன். அல்லேலூயா. அதுதான் உண்மை. எப்பொழுதுமே கர்த்தர் ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுகிறார் என்றால் நன்மைக்காக மட்டும்தான் சொல்லுவார். கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. பல நேரங்களில் நாம் நம்முடைய அறிவை யூஸ் பண்ணி, நம்ம படிப்பை யூஸ் பண்ணி, இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும், அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பட்சத்திலிருந்து அவர் இந்த 21 ஆண்டு காலம் ஊழியத்தில் இருந்ததாக சொல்லுகிறேன், கர்த்தர் கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதற்கு பின்னால் நமக்குத்தான் நன்மை இருக்கும். அவரிடத்துல நமக்கு தீமை செய்ய அவரால் முடியாது. ஏன்னா அவருடைய டிசைன்லேயே அப்படி கிடையாது. அதனால தயவு செய்து ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் தைரியமாக செய்யுங்க. ஆண்டவர் உங்களை படகை விட்டு இறங்கி நட என்று சொன்னால் தைரியமாக நடங்க. ஒருவேளை உங்களால் நடக்க முடியாமல் மூழ்கினாலும் அவர் அங்கிருந்து உங்களை தூக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லையா தைரியமாக அவரோடு கூட நடக்கவே முடியும். அதுவும் முடியலையா உங்களோடு கூட மீண்டும் அதே படகுல அவர் பிரயாணம் பண்ணவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, அவர் சொல்லிட்டாருன்னா முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவர், அவர் கை விடவே மாட்டார். இதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம். பல நேரங்களிலே நாம் இதை தவற விட்டு விடுகிறோம். அன்னைக்கு சூழ்நிலையை பார்த்துட்டு, அப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்துட்டு, ஆண்டவருக்கு ஃபியூச்சர் தெரியும். அதனால் தைரியமாக கர்த்தர் சொல்கிறத செய்யுங்க. ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க. அந்த கன்ஃபர்மேஷன் மட்டும் வாங்கிக்கோங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நான் செய்வேங்கிற கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கோங்க. அந்த கன்ஃபர்மேஷன், அந்த ஒரு வசனம் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அதுதான் உங்களை முடிவு பரியந்த நடத்தும். இந்த ஊழியத்துக்கு வருகிற ஆரம்பத்தில் கர்த்தர் எனக்கு சில வசனங்களை கொடுத்து இந்த ஊழியத்துக்கு அழைக்கிறேன் என்று சொன்னார். இப்போவும் சொல்லுவேன், இந்த 21 ஆண்டுகள் முடியுது. இத்தனை வருஷத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, எத்தனையோ போராட்டங்கள் உண்டு, எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. எல்லாவற்றிலும் என்னை இதே ஊழியத்தில் நிலைநிற்க பண்ணது என்னவென்று சொன்னால் கர்த்தர் அன்னைக்கு கொடுத்த அந்த வசனம் மட்டும்தான். அதை உறுதியாக பிடிச்சிக்கிட்டதான். அது ஆண்டவரை நீங்கள் கூப்பிட்டீங்க, நீங்கள் அழைச்சிருக்கிறீங்க. அந்த வசனத்தை நினைவு கூறும் பொழுது நமக்குள்ளே ஒரு தேவ பலன் வரும். அதே தேவன் உங்களையும் நடத்த வல்லமை உள்ளவராகி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் 1943 வரைக்கும் ஹிட்லர் கொண்டு நிறைவேற்றினார். அடுத்த தீர்க்க தரிசனம் மிக துல்லியமாய் நிறைவேறியது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 24:32 வாசியுங்கள். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கலைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். தொடர்ந்து வாசிங்க. அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இந்த வசனம் சொல்லுகிறது ஒரு ஓமை. ஓமை என்று சொன்னால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுகிறது, ஓமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் என்று சொல்லி, ஏன் நீர் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இயேசு சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று சொல்லுகிறார். அதன் அடிப்படையில் ஓமை என்றால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அத்திமரம் என்றால் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தின்படி அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமை, ஒரு பரலோகத்து ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது, இளம் கிளை என்றால் முதல் ராஜா என்று அர்த்தம், ஃபர்ஸ்ட் பார்ன். ஏனென்று சொன்னால் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, ஈசா என்னும் அடி மரத்திலிருந்து, அந்த வேரிலிருந்து ஒரு கிளை தோன்றி என்று சொல்லுகிறது. கிளை என்றால் அதற்கு வரக்கூடிய முதலாவது ராஜா. இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் முதல் ராஜா, நம்ம காலத்தில் சொல்லணும்னா பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அல்லது சான்சலர் என்று சொல்வார்கள். அப்படி உலகத்தில் ஒவ்வொரு பேர் இருக்கு அந்த தலைமை பொறுப்பு வகிக்கிறவங்களுக்கு. அந்த முதல் கிளை அல்லது முதல் ராஜா தோன்றும்போது இயேசு வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். இந்த தீர்க்க தரிசனம் 1948 மே மாதம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் என்கிற தேசம் துளிர்த்தது. இஸ்ரவேலர்கள் வருவதற்கு 1917 வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மத்தேயு 24:32-33 கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக 1948 மே 14 தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அத்திமரம் துளிர்த்தது, அதில் இளம் கிளை, அதில் முதலாவது ராஜா தோன்றினார். எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 24-25 ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு தாவீது என்கிற ஒரு ராஜா இருப்பார் என்று சொல்லி. இதுவும் ஒரு துல்லியமான தீர்க்க தரிசனம். அந்த இளம் கிளை என்றால் ஃபர்ஸ்ட் பார்ன் அல்லது முதலாவது ராஜா என்ற அர்த்தம்.
இந்த தீர்க்க தரிசனம் எசேக்கியேல் 37, 24, 25 யாரை குறித்து என்று சொன்னால் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவுக்கான தீர்க்க தரிசனம். ஆனால் ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், இஸ்ரவேல் தேசம் உருவாகி 1948 அவர்கள் மே மாதம் 14ஆம் தேதி வரும்போது அதனுடைய முதலாவது ராஜா யார் என்று சொன்னால் டேவிட் பென் கூரியன் என்று சொல்லக்கூடியதான ஃபர்ஸ்ட் கிங். இவர்தான் இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதலாவது ராஜா, டேவிட் பென் கூரியன். இதில் என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த இஸ்ரவேல் தேசம் உருவாகிறதுக்கு ஏறக்குறைய 50-60 வருஷமாக எத்தனையோ பேர் போராடினார்கள். ஹர்சல் என்பவர் போராடினார்கள், சர் வைஸ்மேன் என்பவர் போராடினார்கள், சியோன் இயக்கம் போராடியது, எத்தனையோ பேர். ஆனால் ராஜாவான அந்த முதல் ஆள் யார் என்று கேட்டீங்கனால் டேவிட் பென் கூரியன் என்று சொல்லக்கூடியதான இந்த மனுஷன்தான் முதல் பிரதமராக கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். எசேக்கியேல் 37, 24, 25 அந்த பெயர் தாவீது என்கிற பெயர் துல்லியமாக நிறைவேறியது. அடுத்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியம் பாருங்க. இந்த தேசம் உலகத்தில் ஒரு சின்ன டாட். உலகத்தை முதல் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் ஒரு சொற்ப மைனாரிட்டி, இருக்கிறதுலே மைனாரிட்டி. அது ஒரு சின்ன தேசம். இவங்களுக்கு கொடுக்கும் போதெல்லாம் ஒரு 3இல் 1 பங்கு, இப்போ இருக்கிறதுல 3இல் 1 பங்கு தான் கொடுத்துச்சு பிரிட்டிஷ் அரசாங்கம். ஆனால் அந்த தேசத்தினுடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு விஸ்தாரமாக இருக்கிறது பாருங்க. அவங்களை பற்றினதான வார்த்தைகள் இன்னைக்கு உலகத்தையே அவர்கள் நடு மையமாக மாறி இருக்கிறார்கள். இது தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனம் என்று எபிரேய மொழியில் அர்த்தம். அந்த தேவ ஜனங்களை கொண்டு தான் இன்னைக்கு கடைசி கால எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறுகிறது. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாய் 2000 வருஷம் கழிச்சு, இன்னும் சொல்ல போனால் 3000 வருஷம் கழிச்சு, எக்கோனியா ராஜா காலத்தில் மத்திய 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள், எக்கோனியா ராஜா காலத்தில் சிறைப்பட்டு போனார்கள் என்று சொல்லி, அதற்கு பிறகு இவர்தான் முதலாவது ராஜாவாக இருக்கிறார். இவரைத்தான் கொண்டு வந்து பிரதமராக, பிரைம் மினிஸ்டராக இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் ஆர்டர் பண்ணார். வேதம் சொன்னபடி எசேக்கியேல் 37, 24, 25 நிறைவேறியது. மத்திய 24, 32, 33 கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் துல்லியமாக நிறைவேறிடுச்சு. இஸ்ரவேல் என்கிற தேசம் வந்துருச்சு, யூதர்கள் என்கிற இனமும் வந்துவிட்டது. இது ஏறக்குறைய 3000 வருஷத்தினுடைய தீர்க்க தரிசனம். இது நடக்க சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% கூட சாத்தியம் கிடையாது. பூமி நம்ம பைபிளில் எத்தனையோ இனம் இருக்கு, ஏவியர், ஏத்தியர், அப்புறம் வந்துட்டு கிர்காசியர், சீதோனியர், எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க யாருமே இல்லை. நமக்கு நல்லா தெரிஞ்ச அமலேக்கியர், அவங்களும் இன்னைக்கு இல்லை. இவங்க எல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போன இனமாக மாறிடுச்சு. அந்த மொழிகள் இல்லை, எல்லாம் தொலைஞ்சிருச்சு. ஆனால் இவங்க இன்னும் இருக்கிறாங்க. இவங்க மொழி எபிரேய மொழி இன்னும் இருக்கு, அந்த பட்டணம் இருக்கு, அந்த தேசம் உருவாக்கி வந்துருச்சு. கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிடுச்சு. நல்லா கவனிங்க. அவங்க எப்போ திரும்பி வருவாங்க? கடைசி காலத்தில் வருவாங்க. அவங்க வந்து இது 76வது வருஷம், அவர்கள் வந்து இது 75வது வருஷம். வேதம் சொன்ன 77வது வருஷம். வேதம் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கி 77 வருஷம் ஆயிருக்கிறது. மறந்துடக்கூடாது. ஏதோ இன்னைக்கு நேற்று நடக்கிற மாதிரி நினைக்காதீங்க. அவங்க வந்து தீர்க்க தரிசனம் நிறைவேறி 77 வருஷம் ஆயிருக்கு. அடுத்து இவர்கள் வந்த பிறகு கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். என்னவென்று சொன்னால் சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாய் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அடுத்து இந்த உலகத்தினுடைய மைய பொருள், மைய தேசம், இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பட்டணம் இருக்கிறது. அதுதான் எருசலேம். எருசலேம் என்பது ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு சின்ன 20 கிலோமீட்டர் சதுர அளவு கொண்டதான ஒரு பட்டணம் என்று நீங்கள் நினைக்காதிருங்கள். அது எட்டர்னல் கேபிட்டல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நித்திய தலைநகரம். துல்லியமான சில காரியங்கள் நம் காலத்தில், இதெல்லாம் இப்போ நீங்கள் இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் நம்ம தாத்தாக்கள் காலம், நம்முடைய தாத்தாக்கள் காலத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நம்முடைய அப்பாக்கள் காலத்தில் நிறைவேறின தீர்க்க தரிசனம். எருசலேமை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் திரும்பி 1948 வந்தாலும் எருசலேம் அவர்கள் வசம் இல்லை. எருசலேமை ஐநா சபை வைத்து கொண்டது. அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால் எருசலேம் எங்ககிட்டே இருக்கட்டும்னு 1948 ஐநா சபை அவங்க கையில் அதை வச்சுக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சகரியா 12:6 சொல்கிற வார்த்தை என்னவென்றால், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எருசலேம் குடியேற்றப்படும். அது மட்டுமல்ல, அதுக்கென்று ஒரு ஸ்தானம் இருக்கு, அந்த ஸ்தானத்திலே குடியேற்றப்படும். கவனியுங்கள், இந்த தீர்க்க தரிசனம் எத்தனை துல்லியம் பாருங்க. 1900வது வருஷத்தில்
எருசலேமை சுற்றி பார்த்தவர்கள் எழுதுறாங்க, அது ஒரு மண்மேடான பட்டணம், அங்கே மனுஷன் குடியிருக்க முடியாது, அது முழுக்க பாலைவனமாக இருக்கு, ஒரு மரம் கூட அதில் இல்லை என்று அவர்கள் எழுதுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அது குடியேற்றப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடி, முன்னாடி அந்த 2 போட்டோ இருந்துச்சு, கர்த்தர் சொன்னபடி எருசலேம் குடியேற்றப்பட்டாகி விட்டது. ஏன் இந்த நைட்டில் உள்ள ஃபோட்டோவை போட்டிருக்கிறோன்னா, எப்போ மனுஷன் குடியேறானோ அப்போ தான் அங்கே இரவில் விளக்கெரியும், இல்லைன்னா அது காடு, அங்கே மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். இது ஏறக்குறைய 2000 வருஷம் கழிச்சு எருசலேம் கிபி 70 யூதர்கள் தங்கள் சுயதேசத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள். விரட்டப்பட்டவர்கள் உலகமெங்கும் சிதறி போனார்கள். அதோட எருசலேம் மண்மேடாயிருச்சு. அதில் அந்த காலத்தில் கொஞ்சம் பேர் தான் அதில் மிச்சம் இருந்தாங்களாம். அது கூட ரோமர்கள் என்ன பண்ணாங்களாம், ஆக்டிவான பர்சன்ஸ் அங்கே வைக்கலையாம், திருப்பி அவங்க புரட்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஊனமுற்றோர், நம்ம சொல்கிற மாற்றுத்திறனாளிகள், அவர்களை மட்டும் அவங்க கொண்டு வச்சுட்டு மிச்சம் எல்லாரையும் விரட்டி விட்டுட்டாங்களாம். அது வெறும் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிற இடமாக காணப்பட்டது. பிற்பாடு அது ஒரு பாலைவனமாக மாறிவிட்டது. 10ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அது அப்படிதான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அங்கே யுத்தங்கள் எல்லாம் ஆரம்பிச்சது. அப்படி இருந்த பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் திரும்பவும் குடியேற்றப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்னபடி மீண்டுமாக ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லுவார்ல்ல, வயல்வெளி வனாந்திரம் வயல்வெளியாய் மாறும் என்று சொல்லி, அதெல்லாம் துல்லியமான தீர்க்க தரிசனம். ஒரு வறட்சி பாலைவனத்தில் மீண்டும் கர்த்தர் தேசத்தை உருவாக்கினார், ஜனங்களை கொண்டு வந்தார், நாட்டினார். ஆனால் அதில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றார், அதான் ரொம்ப முக்கியம். அதே 12:6 சகரியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். எருசலேமினுடைய ஸ்தானம் என்ன, அதான் ரொம்ப முக்கியம். எருசலேமினுடைய ஸ்தானம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலிருந்து எருசலேம் இஸ்ரவேலுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் கேபிட்டல். இப்போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் மெல்கிசேதேக்கு என்று சொல்லக்கூடிய சாலேமின் ராஜா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் எல்லாரும் பாட்டெல்லாம் பாடுவீங்க, சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜான்லாம் பாடுவீங்க இல்லையா? அந்த சாலேம் என்பதுதான் எருசலேம். சாலேம் என்றால் சமாதானம், எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்று அர்த்தம். அதனுடைய ராஜா ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். அடுத்து ஒருவேளை ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணாரு, அதனால எருசலேம் ஆபிரகாமுக்கு உரியதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் ஆதியாகமத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று சொன்ன அந்த பட்டணத்தில் ஒன்று எபூசியர் என்று இருக்கும். இந்த எபூசியர்கள் யார் என்றால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எபூசு என்பது எருசலேமாகிய எபூசுக்கு நேராக என்று இருக்கிறது. வசனத்தின்படி மிக துல்லியமாக அந்த பட்டணம் அப்பொழுதே ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டது. ஒருவேளை ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறீர்கள், ஆபிரகாமுக்கு பல சந்ததி இருந்தது. இஸ்மவேல் இருந்தார், கேத்தூரால் இருந்தார்கள், ஈசாக்கு இருந்தார், மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. இப்போ யாருடைய சந்ததிக்கு அது கொடுக்கப்பட்டது அதை கேட்டிங்கன்னா, 25ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, ஆபிரகாம் உயிரோடு இருக்கும் பொழுதே ஈசாக்கை விட்டு எல்லாரையும் அனுப்பிவிட்டான், தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்பொழுதே எருசலேம் எபூசு ஈசாக்குக்கு கொடுக்கப்பட்டாகி விட்டது. ஒருவேளை அதெல்லாம் பைபிளில் அந்த காலத்தில் உள்ள கதை, அதுக்கப்புறம் எவ்வளோ மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வசனம் 1, 2, 3 தெளிவாக சொல்லப்படுகிறது, எருசலேமிலே தாவீது தேவாலயத்தை கட்டினான் என்று, இடத்தை வாங்கினான் என்று, சாலமோன் தேவாலயத்தை கட்டினான் என்று. மிக துல்லியமாக எருசலேம் தாவீதின் தலைநகராக இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்னைக்கு உள்ளவங்க சொல்லுவாங்க, எந்த காலத்து கதையை பேசிட்டு இருக்கிறீங்க, பைபிள் கதையை போய் 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு வாங்க, கரண்ட் சினாரியோக்கு வாங்க, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு பேசுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, வசனம் சொல்லுது, முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு மிக துல்லியமாக, இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைட் இதான் கவனிங்க, இது 1967 எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. வீடியோவில் எருசலேம் இஸ்ரவேல் வசம் வந்துச்சு. இந்த எருசலேம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 நாள் யுத்தம், யாம் கியூப்பர் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாரின் படி தான் எருசலேம் வந்தது. ஏன் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், முதலாம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ஜெனீவாவில் வைத்து ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. யுத்தம் பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும், இந்த மாதிரி தான் சண்டை போடணும், இந்தந்த இடத்துல குண்டு போடக்கூடாது, யுத்தம் முடிஞ்ச பிறகு யார் யாருக்கு எந்தெந்த இடம் சொந்தம் அப்படின்லாம் ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அக்ரிமெண்ட். அதுக்கு பேர் ஜெனீவா ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படை என்ன சொல்லுதுன்னா, யுத்தம் முடியும் போது
யார் எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்காங்களோ அது அவர்களுக்கு சொந்தம், அந்த இடம் அவர்களுக்குரியது. அதுதான் ஜெனீவா ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் 1967 5 நாள் யுத்தத்தில் இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேலர் இந்த எருசலேமை தங்கள் வசம் பிடித்தார்கள். இன்னைய வரைக்கும் எருசலேம் அவர்கள் வசம்தான் இருக்கிறது. வேதத்தில் சொன்னபடி நீங்கள் எந்த அடிப்படையில் எடுத்தாலும், அதாவது பைபிள் காலத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அல்லது தாவீது காலத்தில் எடுத்தாலும் சரி, அல்லது அதையும் தாண்டி இன்னைக்கு உள்ள சட்ட திட்டத்தின்படி நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, எப்படி எடுத்தாலும் ஜெனீவா ஒப்பந்தத்தின்படி நான் சொல்கிறேன், எருசலேம் இஸ்ரவேலர்களுக்குத்தான் சொந்தம். இப்போ இந்த எருசலேம் அவர்கள் கைக்கு வந்தது. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் துல்லியமாக நிறைவேறியது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறிச்சு. ஆனால் அதில் ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். அதே 12:6 எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம். ஸ்தானமாகிய எருசலேம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேம் எப்போவுமே இஸ்ரவேலுடைய தலைநகரம் தான். தாவீது காலத்தில் ஆரம்பிச்சிச்சு, அதற்கு பிறகு அது கையை விட்டு போகிற வரைக்கும் அவங்க தலைநகராக தான் இருந்தது. ஒரு கோத்திரத்துக்கு, யூதேயாங்கிற பகுதிக்கு அது தலைநகராக இருந்தது. அது மீண்டும் தலைநகராக மாறணும் அந்த வசனத்தின் படி. ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகள் ஒன்றுமே கிடையாது. காரணம், இஸ்ரவேலர்கள் 1948 வந்த பிறகு அந்த பகுதியில் ஒரு இன்ச்சு கையில் வச்சாலும் சுற்றி இருக்கிற 22 அரபு நாடுகளும் யுத்தத்துக்கு வந்துடுவாங்க. அதனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நடந்தது என்ன, 2018 அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் வந்தார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறவர், அவரை கொண்டு வந்தார் அமெரிக்காவுக்கு. முதல் முறை ட்ரம்ப் வந்தபோது அவர் சொன்ன வாக்குறுதிகளில் ஒன்று, இஸ்ரவேலின் தலைநகராக எருசலேமை மாற்றுவேன். சகரியா 12:6 மிக துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அவர் சொன்னபடியே ட்ரம்ப் சொன்ன அந்த வார்த்தை, இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எருசலேம் அங்கீகரிக்கப்பட்டது, ரெகக்னைஸ் என்று சொல்லப்படுகிறது, அங்கீகரிக்கப்பட்டாகி விட்டது. இப்போ இதற்கு ஒரு மிகப்பெரியதான ஒரு எதிர்ப்பு வந்தது. இதுவும் தீர்க்க தரிசனத்தில் இருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள ஜனங்கள் யாவரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள் என்கிற தீர்க்க தரிசனம். அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மிக முக்கியமாக உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அதுக்கு கூடிக்கொண்டார்கள். குறிப்பாக 22 அரபு நாடுகள், 27 ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எருசலேமை தலைநகராக மாற்றக்கூடாது என்று சொன்னார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், அது மீண்டும் தலைநகராக மாறும் என்று சொல்லி. பூமியில் உள்ள அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு காரியத்தை சொன்னாலும் சரி, கர்த்தர் சொல்றது மட்டும்தான் நடக்கும். காரணம், அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் தவறி போகவில்லை. இதுவரைக்கும் தவறி போகல. 1917 67 வரைக்கும் தீர்க்க தரிசனத்தை பார்க்குறோம். வசனத்தில் சொன்னது சொன்னபடி நிறைவேறுகிறது. ட்ரம்ப் தன்னுடைய அஸ்திரம் என்று சொல்வார்கள், யூஎன்ல இருக்கக்கூடிய வீட்டோ பவர் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் ஐநாவில் ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த வீட்டோ பவர் மூலமாக எருசலேம் திரும்பவும் அதோடைய ஸ்தானத்தில் இஸ்ரவேலுடைய கேபிட்டலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் சகரியாவின் புஸ்தகம் 12:6 துல்லியமாக நிறைவேறியது. நீங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் இந்த சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்கள் இருக்கிற காலகட்டத்திலே வாழுகிறோம். கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த காலகட்டத்துக்குரியது, அந்த வசனம் இந்த காலகட்டத்துக்குரியது. நீங்களும் நானும் அந்த காலகட்டத்துக்குரிய மக்களாக தான் இருக்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக எருசலேம் திரும்பவும் அதே ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து விட்டது. கர்த்தர் சொன்னபடி எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது. அதே காலத்தில் அதே 12:3-4 வாசிங்கள் பார்ப்போம். சகரியாவின் புஸ்தகம் 12:3-4. அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன், அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். இதுதான் இப்பொழுது நடக்கிறது. நன்றாய் கவனிங்கள். இப்போ இதான் நடந்துட்டு இருக்குது. எல்லாரும் கூடிக்கொண்டாச்சு. எருசலேம் பாரமான கல்லாக மாறிடுச்சு. அடுத்த சில மாதங்களில் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் இதன் அடிப்படையில் நிறைவேறும். அதை முடியும் போது நான் சொல்லிவிட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த காலகட்டத்துக்கு பிறகு இங்கே மிக முக்கியமாக ஒரு தேவாலயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்கள், ஒரு மிக முக்கியமான தேவாலயம் வரும். அதாவது இஸ்ரவேலுடைய 3வது தேவாலயம். தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலும் 24ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது வசனத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போங்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அந்த பரிசுத்த ஸ்தலம் தான் வரப்போகிறதான இஸ்ரவேலுடைய தேவாலயம். இதுதான் ஏற்கனவே சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய மாடல். அதற்கு பிறகு அது நேபுகாத் நேச்சாரால் இடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு செருபாபேல் தேவாலயத்தை கட்டினார். அந்த தேவாலயமும் அதற்கு பிறகு தீத்துராயினால் கிபி 70 இடிக்கப்பட்டது. இப்போ தேவாலயம் இல்லை, அந்த இடத்துல வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. கிட்டத்தட்ட கிபி 100 அதாவது கிபி 10ஆம் நூற்றாண்டு கிபி 100 அது கட்டப்பட்டு இன்றளவும் அந்த கிபி 1000 அது கட்டப்பட்டது. இன்றளவும் அந்த வழிபாட்டு தலம் அங்கே இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது 3வது தேவாலயம் அங்கே வரும். தேவாலயம் வருமா, என்ன நடக்கும் என்பதை நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ தேவாலயத்துக்கான எல்லாம் தயாராகி விட்டது. அதான் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களும் நடக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது அதனுடைய பிளான், எப்படி தேவாலயம் கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேவாலயத்துக்கான எல்லா பிளானும் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறாங்க. 1987 இது நடக்குது. இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க தான் அதுக்கான பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. தேவாலயத்துக்கான கல் முதல் கொண்டு அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. இது அதற்கான பிளான். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான பொருட்கள் இதெல்லாம் தேவாலயம் கட்டுவதற்கு தேவாலயத்துக்குள்ளே வைக்க போகிற அந்த பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோலி மோஸ்ட் ஹோலி என்று சொல்வார்கள். அதற்கான பாத்திரங்கள் எல்லாம் தயாராக இருக்குது. அது மட்டுமல்ல, அதற்கானதான அந்த கல்வெட்டுகள், அந்த வைக்கக்கூடியதான பலிபீடத்துக்கான கல் வாங்கியாச்சு. ஒரே பாறையில் செய்யப்பட்ட கல் ரெடியாக இருக்குது. இது 7 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு, மெனோராக் என்று சொல்வார்கள், அதுவும் ரெடியாக இருக்கிறது. இது ஆசாரியத்துவத்துக்கு படிக்கிறது, எப்படிலாம் ஆசாரியத்துவம் பண்ணணும். அங்கே 3 வகை இருக்கும், லேவியர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியன், 3 பார்ட்டாக இருக்கும். இப்போ அதற்கான படிப்புகள்லாம் படிக்கப்பட்டு இப்போ எல்லாம் ரெடியாக இருக்கிறது. தேவாலயத்துக்கான மிக முக்கியமான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது. அதிலையும் குறிப்பாக என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தில் நியாயப்பிரமாணம் கற்பித்த கற்பனையாவது அப்படின்னு ஆரம்பித்து அங்கே ஒரு பலியை குறித்து வேதம் சொல்லுகிறது. சிவப்பு கிடாரி என்று சொல்லப்படுகிறது. அது எதை குறித்து என்று சொன்னால், இது 19:3, இது சிவப்பு கிடாரி. இதில் சொல்லப்பட்டதான மிக முக்கியமானது. இந்த சிவப்பு கிடாருடைய விசேஷம் என்னவென்றால், இது 2000 வருஷமாக பூமியிலே இல்லாத ஒரு இனம். அதான் ரொம்ப முக்கியம். அழிந்து போன உயிரினங்களில் இதுவும் ஒன்று. இப்போ சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டது. அதில் பேப்பரில் என்ன வந்துச்சு நியூஸ்னா, கோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருக இனம் அதில் அழிஞ்சு போச்சு மொத்தமாகவே. இப்போ அவங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கிற டைனோசர் அப்படின்னு சொல்கிறோம், அது அந்த ஒரு காலத்தில் இருந்துச்சு, அப்புறம் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல இனங்கள் மிருகங்களில் அழிஞ்சிருச்சு. அப்படித்தான் இந்த சிவப்பு கிடாரியும் அழிந்து போன ஒரு இனம். எப்போனா 1ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு. ஆனால் வேதம் சொல்லுகிறது பலி செலுத்தப்படும். தானியேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் என்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலி என்று சொன்னால் சிவப்பு கிடாரி, இந்த பலி செலுத்தப்படணும் அப்படின்னா அந்த சிவப்பு கிடாரி இருக்கணும். 2000 வருஷமாக இல்லாத ஒரு இனம் இப்போ இருக்குது. அதை கொண்டு வந்தாச்சு. 2012 இதற்கான வேலைகள் எல்லாம் நடைபெற்றது. சிவப்பு கிடாரியா ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டிலிருந்து DNA யூதர்கள் உருவாக்கினார்கள். இப்போ 2018 இது கொண்டு வரப்பட்டாக்கி விட்டது. அதோட பெரிய ஆச்சரியம் என்னென்னா, இதை வேற ஒரு இடத்துல வச்சு தான் இதை சிவப்பு கிடாரியை ரெடி பண்ணாங்க. அது நீங்கள் நான் சாதாரணமாக பார்க்குற மாதிரி சிவப்பு கிடாரினா சிவப்பு கிடாரி இல்லை. இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டீமே இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, உட்காந்து ஒவ்வொரு முடியாக செக் பண்ணுவாங்க. அவங்க ஒரு முடி கூட ஒயிட் இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த என்னாகும் 19:2-3 வசனம் சொல்லுது, முழுவதும் பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய தலை முதல் கால் வரைக்கும் அது சிவப்பாக இருக்கணுமா. அப்படி ஒரு சிவப்பு கிடாரி தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது அதுக்கான ஆராய்ச்சி செய்வாங்க. அதுக்கு சில ஆராய்ச்சியாளர்கள் அவங்க இருக்காங்க, ரவிமார்கள். உட்காந்து அவங்க ஒவ்வொரு லென்ஸ் வச்சு பார்ப்பாங்க, ஒவ்வொரு முடியாக செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணி இப்போ சிவப்பு கிடாரி பலி பொருள் தயாராக இருக்கிறது. வேதம் சொன்ன, யோசித்து பாருங்கள், 2000 வருஷமாக இல்லாத ஒரு தேசம், இல்லாத ஒரு இனம், இல்லாத ஒரு தலைநகரம், இல்லாத ஒரு பலி, இத்தனையும் இந்த 75 வருஷத்தில் வந்திருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். இந்த 2000 வருஷமாக இல்லாதது, கிபி 70 காணாமல் போனவங்க 1917க்கு பிறகு இவ்வளவும் நடந்திருக்குன்னா இது கடைசி காலம் இல்லாமல் வேற என்ன? இது வரைக்கும் ஏன் இதெல்லாம் நடக்கலை? இன்னும் கடைசி காலம் இல்லை, கடைசி காலம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. கவனிச்சு கொள்ளுங்க, இது எல்லாத்த விட மிக முக்கியமாக ஒரு காரியம் நடைபெற்றது. அது 2025 இந்த ஏப்ரல் மே மாதத்தில் மிக துல்லியமாக நடந்தது. 2010 நார்த் ஆப்பிரிக்காவில் ஒரு மிக முக்கியமான, முன்னாடி நார்த் ஆப்பிரிக்காவில்
ஒரு மிக முக்கியமான காரியம். இதுக்கு முன்னாடி நார்த் ஆப்பிரிக்காவில் இது கண்டுபிடிக்கப்பட்டது. யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சரியத்திலும் மிக முக்கியமானது, லேவி கோத்திரத்தில் ஆரோனின் வம்சத்தில் ஆசாரிய பட்டத்துக்கு தேவையான ஒரு ஆளை கண்டுபிடிச்சாங்க. நார்த் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு கூட்டத்தார் போயிருந்தபோது அங்கே ஜபா ஆலயத்தில் ஒருத்தர் உட்காந்து தோரா வாசிச்சிருக்கிறார். அதாவது அவங்க வேதத்தை வாசிச்சிருக்கிறார். வாசிக்கும் பொழுது அவர் பார்ப்பதற்கு ஆப்பிரிக்கன் மாதிரியே இல்லை, அவர் வேற மாதிரி இருக்கிறார். அவருடைய ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, நம்முடைய முடி எப்படி மற்றவங்களோட வேற மாதிரி இருக்கும், கண் கருவிழி நமக்கு வேற மாதிரி இருக்கும், ஐரோப்பியர்களுக்கு வேற மாதிரி இருக்கும், அதே மாதிரி நம்முடையதான அமைப்பு, மூக்கு மொழி இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஆப்பிரிக்காக்காரங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், சைனீஸுக்கு வேற மாதிரி இருக்கும், ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அப்படி அந்த ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது அந்த தோராவை வாசித்த அந்த மனுஷனுடையதான அமைப்பு ஆப்பிரிக்காவோட அமைப்பு அல்ல. அதை பார்த்தபோது இவர் யார், ஏன் இங்கே இருக்கிறார்னு சொல்லி அவரை கூப்பிட்டு விசாரித்து, அதற்கு பிறகு அவருடையதான பெற்றோர் தாத்தா, யூதர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சுபாவம் உண்டு. அவர் எழுதும்போது கோத்திர பெயரையும் கோத்திர தலைவன் பெயரையும் சேர்த்து எழுதுவாங்க. நீங்கள் பைபிளில் கூட வாசிக்க முடியும், லேவியனாகிய ஆரோனின் குமாரனாகிய அப்படின்னு வரும். எப்போ எழுதும் போதும், பவுல் புதிய ஏற்பாட்டில் எழுதும் போது கூட நான் பென்யமின் கோத்திரத்தான் அப்படின்னு எழுதுவார். எழுதும் போது தங்கள் கோத்திர பேர் கோத்திர தலைவன் பேர் சேர்த்து எழுதுவாங்க. அது யூதருடைய மரபு. அதன் அடிப்படையில் அதையெல்லாம் வச்சு செக் பண்ணி அவரை கண்டுபிடிச்சாங்க. இப்போ 2025 மிக முக்கியமாக நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பிரதான ஆசாரியர் ஆரோனின் வம்சத்திலிருந்து வரக்கூடியவரை இப்போ அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. இவர் தான் இப்போ காட்டுவாங்க பாருங்க, அவரை ரெடி பண்ணியாச்சு. பிரதான ஆசாரிய பட்டத்துக்குவான எல்லா காரியங்களும் ரெடியாக இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 44ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 12-13 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, என்னுடைய வாசலை காவல் காக்கிறதுக்கு சாதோக்கின் புத்திரர், லேவியின் கோத்திரத்தில் கொண்டு வந்த சாதோக்கின் புத்திரரை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. கவனிங்கள், 13வது வசனம், அவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வரக்கூடாது, அவர்களுக்கு பதிலாக யாரை கொண்டு வருவேன்னா சாதோக்கின் புத்திரரை நான் கொண்டு வருவேன். லேவி கோத்திரத்தில் 14வது வசனம், ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றுக்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவராக இருக்க கட்டளை இடுவேன் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த கோத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டாக்கி விட்டது. அதனுடைய பிரீஸ்ட், சீஃப் பிரீஸ்ட் என்று சொல்வார்கள், ஹை பிரீஸ்ட் என்று சொல்வார்கள், அவர் இப்பொழுது கொண்டு வரப்பட்டு அவருக்கு ஆசாரியத்துவம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு இப்பொழுது பலி பொருள் தயாராக இருக்கிறது. பலி செலுத்த இவர் தான் அந்த ஆசாரியர். இவர் தான் இப்போ எல்லாம் பண்ணி வச்சு ரெடியாக இருக்கிறாரு. படித்து முடிச்சாச்சு, இவருக்கான ட்ரெஸ் ரெடி பண்ணியாச்சு, அத்தனையும் ரெடியாக இருக்கு. இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஆசாரிய முறைமை அல்லது 3வது தேவாலயம் கட்டி அதில் பலி தொடங்குவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் அதைத்தான் சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்னபடி இப்போ இந்த 75 வருஷத்துக்குள்ளாக தலைநகரம் வந்திருக்கு. தலைநகரத்தில் ஆலயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கப்பட்டாச்சு. பலி பொருள் தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. எருசலேமுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆலயம் இருக்கிற பகுதிக்கு அதை கொண்டு வந்தாச்சு, சிவப்பு கிடாரிய. இப்போ ஆசாரியரும் ரெடி ஆகியாச்சு. பலி செலுத்துவதற்கு தேவையான பிரதான ஆசாரியரும் ரெடி. இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக நிறைவேறிடுச்சு. இந்த வீடியோவில் கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, எங்ககிட்ட அத்தனையும் இருக்குது. இப்போ எங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், எங்களுக்கு ஆலயம் கட்டுவதற்கு இடம் வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு ஆலயத்துக்கு தேவையான இடம் வேண்டும், அது மட்டும் கிடச்சிட்டா இப்போ மற்றபடி எல்லாம் இருக்குது. தேவாலயம் கட்டுவதற்கு இப்போது ஆட்களை நியமிச்சிருக்கிறாங்க. ஒரு காரியம் சொல்கிறாங்க, இந்த ஆலயத்தை எங்களால் தேவைப்பட்டால் 24 மணி நேரத்தில் கட்டி முடிக்க முடியும். அதற்கான எல்லா டெக்னாலஜியும் பொருளும் ஆட்களும் எல்லாம் இருக்கிறாங்க. 24 ஹவர்ஸில் எங்களால் ஆலயம் கட்ட முடியும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தா ஆலயம் 3வது தேவாலயத்துக்கான எல்லா காரியங்களும் தயாராக இருக்கிறது. அப்படியானால் இந்த இடம் மட்டும்தான் அவர்களுக்கு தேவை. இந்த இடத்தை குறித்ததான தீர்க்க தரிசனத்தையும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். கவனிங்க, இந்த ஆலயம் இருக்கிற இடம் எது, எந்த இடத்துல இந்த ஆலயம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல தான் இந்த ஆலயம் இருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த 2 ஆலயமும் இங்கே தான் இருந்துச்சு. இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டெம்பிள் மவுண்ட். இங்கே தான், அதாவது தேவாலயம் இருக்கிற மலை அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல தான் ஆலயம் இருந்தது. அதுக்கான என்னங்க ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 நாளாகமத்தின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சாலமோன் எருசலேமிலே தாவீது முன்குறித்து வைத்த இடத்திலே எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே ஆலயத்தை கட்டத் தொடங்கினான் மோரியாவிலே என்று இருக்கும். அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 3:1. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரன் 1 நாளாகமம் 3:1 2 நாளாகமம் பாருங்க. பின்பு சாலமோன் 2 நாளாகமம் 3:1 மன்னிக்கணும் வாசிங்க. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஓர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டத் துவங்கினான். இதுதான் அந்த இடம். இதான் மோரியா என்னும் மலை, எருசலேமில் தாவீது முன்குறித்த இடம். மோரியா மலை என்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு 22ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் குறித்த இடம், ஈசாக்கை பலி கொடுக்கும்படி கொண்டு போகும்படி சொன்னார் இல்லையா? 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகமத்தில். அந்த இடத்தில்தான் தாவீதுக்கு அவர் ஆலயத்தை கட்டுவதற்கு குறித்தார். அதே இடத்தில்தான் சாலமோன் ஆலயத்தை கட்டினார். அந்த இடத்தில்தான் 3வது தேவாலயம் வர வேண்டும். ஆனால் இப்பொழுது அங்கே வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கிறது. ஆகவே அங்கே தேவாலயம் வர இப்பொழுதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாக இப்போ தான் நடந்திருக்குது. எப்படி? அவங்க வந்துட்டாங்க, தலைநகரம் வந்துருச்சு, ஆசாரியன் வந்துட்டார், 2010 கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, பலி பொருள் ரெடி ஆயிருச்சு, தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இப்போ அவங்களுக்கு தேவை இந்த இடம் மட்டும்தான். இந்த வீடியோவில் அவங்களும் சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான் தேவை. இதனுடைய தீர்க்க தரிசனம் என்ன? வசனம் சொல்லுகிறது, இந்த இடத்திற்கு ஒரு சண்டை ஆரம்பிக்கும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. 38 வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். கடைசி வருஷங்களில் இந்த யுத்தம் நடக்கும். அடுத்து, நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாக இந்த யுத்தம் ஆரம்பிக்கும். நன்றாய் கவனிங்கள். இதுவரைக்கும் நடந்த யுத்தம் எல்லாம் தேசத்துக்கான யுத்தம், தலைநகரத்துக்கான யுத்தம். முதலாக வசனம் சொல்லுது, கடைசி வருஷங்களிலே மலைக்கான ஒரு யுத்தம் வரும். அதே எசேக்கியேல் 39:2 வாசிங்கள். அதுக்கு அடுத்து எசேக்கியேல் 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே இஸ்ரவேல் மலைக்கு விரோதமாக யுத்தம் ஆரம்பிக்கும். எசேக்கியேல் 38:8 இருக்கு, எசேக்கியேல் 39:2 இருக்கு. ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தர் சொல்றார். இப்போ இந்த யுத்தம் 2023, இந்த யுத்தம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. இந்த யுத்தத்துக்கு பேர் ஆப்ரேஷன் அலெக்சா ஃப்ளட் என்று பெயர். இந்த மலையை எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மலை இருக்கிற இந்த இடம் மட்டுமல்ல, முழு எருசலேமும் எங்களுக்கு சொந்தம் என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த சண்டை தான் 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிருச்சு. எசேக்கியேல் 38:8 39ஆம் அதிகாரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடைசி வருஷத்தில் நடக்கிற யுத்தத்தினுடைய ஆரம்ப கட்டத்துக்கு நாம் வந்துட்டோம். சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குறிப்பாக மலைக்கான சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது இதுவரைக்கும் எல்லா தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நிறைவேறியது. ஒன்றன் பின் ஒன்றாக கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் நடந்தது. இப்போ என்ன நடக்கும்? இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த சம்பவங்களை பார்த்திருக்கிறீர்கள். இது எல்லாம் தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதல் என்று சிலருக்கு தெரிந்திருக்காது, அநேகருக்கு தெரிந்தும் வாய்ப்பு இருக்கிறது. இப்போ கர்த்தர் சொன்னபடி இத்தனை காரியங்களும் நடந்திருக்கிறது. அப்படியானால் அடுத்து என்ன நடக்கும் என்று சொன்னால், எசேக்கியேல் 39 இந்த யுத்தம் முடிவடைகிறது. 40 தேவாலயம் கட்டப்படுவதை குறித்து ஆரம்பிக்கிறது. 44 வரை தேவாலயம் கட்டப்படுவதை குறித்து சொல்லப்படுகிறது. 44 அந்த தேவாலயத்தில் கடைசி சர்வாதிகாரி அருவருப்பானவன் உள்ளே நுழைவான் என்று சொல்லப்படுகிறது. 37 உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், 38 யுத்தம் ஆரம்பிக்கும், 39 யுத்தம் முடியும், 40 தேவாலயம் கட்ட ஆரம்பிப்பார்கள், 44 அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய சர்வாதிகாரி உள்ளே நுழைவான். 37 சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நடந்து கொண்டே வந்திருக்கிறது. எசேக்கியேல் 38 சொல்லப்பட்ட யுத்தமும் ஆரம்பித்து விட்டது. விசுவாசிகள் கவனியுங்கள்.
ஏதோ உங்களுக்கு கதை சொல்லவில்லை. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை குறித்து சொல்லுகிறோம். வேதத்தில் கர்த்தருக்கு ஒரு சுபாவம் உண்டு. தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு தீர்க்க தரிசியை வைத்து அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார். அதே நேரத்தில் அது நிறைவேறும் பொழுது கர்த்தர் யாரையாவது வைத்து நிறைவேறுகிறது என்றும் சொல்லுவார். கன்னியின் வயிற்றிலே ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லி ஏசாயாவுக்கு உரைக்கப்பட்டது. அதே நேரத்தில் அவர் பிறந்தவுடன் அவரை நீ காண்பாய் என்று சிமியோனுக்கு சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து பலியாகி உலகத்தில் வந்து அநேகருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் இருப்பார் என்று ஏசாயாவுக்கு சொல்லப்பட்டது. அவர் அப்படி வந்தபோது யோவான் மூலமாய் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் சொல்லப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, நிறைவேறும் போது அதை உறுதிப்படுத்துவதற்கு ஒரு காலம் உண்டு. இப்போ நீங்க கேட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் 2500 வருடங்களுக்கு முன்பதாக தேவனாகிய கர்த்தர் துல்லியமாய் உரைத்தது அத்தனையும் இந்த 75 ஆண்டுகளுக்குள்ளே துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. அடுத்து நடக்க போகிறது இதே யுத்தம் இன்னும் பெருசாகும். எதனாலே பெருசாக போகிறது என்று சொன்னால், இந்த எருசலேமை 2ஆக பிரிக்க சொல்லி இருக்கிறார்கள். 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்பதாகும். இப்போ இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்லக்கூடியது ஜூன் மாதம் 2வது வாரத்தில் அவர்கள் கொண்டு வந்து ஐநா சபையிலே ஸ்தாபிக்கிறார்கள். இதுக்கு பேர் தான் 2 ஸ்டேட் சொல்யூஷன். பின்னாடி அதான் இதுக்கு முன்னாடி இதான் இதுக்கு பேர் 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஐநா சபையில் கொண்டு வர போறாங்க ஜூன் மாதம் முதல் 2 வாரத்தில். உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஏகமாய் எல்லா நாடுகளும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எருசலேமை 2ஆய் பிரிக்க சொல்லி தீர்மானத்தை கொண்டு வந்தாகிவிட்டது. இதில் ஆச்சரியப்பட்ட விதத்துக்கு என்னவென்றால், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகளும் இதற்கு ஆதரவு. இதை கொண்டு வரதே பிரான்ஸ் தான். இதற்கு ஆதரவாக இங்கிலாந்து பல நாடுகள் இருக்கிறது. இவர்கள் அத்தனை பேரும் சகரியா 12:3-4 நம் கண்களுக்கு முன்பாக பூமியில் உள்ளவர்கள் எல்லோரும் அதுக்கு ஏகமாய் கூடிக்கொள்வார்கள் என்கிற தீர்க்க தரிசனம் வருகிற ஜூன் மாதம் நிறைவேற போகிறது. எருசலேமை 2ஆய் பிரிக்க சொல்வார்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெளிவாக சொல்லிவிட்டார், அந்த பேச்சுக்கே இடமில்லை, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறதும் இல்லை, எருசலேம் முழுவதும் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லுகிறார். என்ன நடக்கும் நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன், கவனியுங்கள். இதை இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்ளாது. அதன் நிமித்தமாக ஐநா சபையில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டும் இஸ்ரவேல் ஏற்றுக்கொள்ளாததினாலே ஐநா சபையின் மூலமாக இஸ்ரவேலுக்கு நெருக்கடி கொடுக்கப்படும், இஸ்ரவேலுக்கு தனிமைப்படுத்தப்படும், அல்லது அதற்கு விரோதமான காரியங்கள் செய்யப்படும் பொழுது ஒரு யுத்தம் ஒன்று அங்கே ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த இடத்தை வலுக்கட்டாயமாக இஸ்ரவேல் கையிலிருந்து, குறிப்பாக அந்த எருசலேம் பட்டணத்தை எடுத்து அதை பாலஸ்தீனர்கள் கையில் கொடுப்பதற்கான யுத்தம் ஆரம்பிக்கும். இந்த யுத்தம் தான் எசேக்கியேல் 38-39 உச்ச நிலையை அடையும். அது 3ஆம் உலக யுத்தமாக மாறும். அப்பொழுது நாடுகள் 2ஆக பிரியும். இப்பொழுதே ஐரோப்பாவில் இருக்கிற ஐரோப்பியன் யூனியன் எல்லாம் இந்த விஷயத்தில் 2ஆக பிரிய தொடங்கி இருக்கிறது. ஒருபுறம் அமெரிக்கா பல நாடுகள் வரும். அந்த நேரத்தில் நாடுகள் எல்லாம் 2ஆக பிரியும். இஸ்ரவேலுக்கு ஆதரவான நாடு ஒரு பக்கம், இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு பக்கம் ஒரு நாடு. இதற்கு ரஷ்யா தலைமை வகிக்கும். எசேக்கியேல் 38 அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக அந்த இடம் முழுவதுமாக இஸ்ரவேல் வசம் வரும். எப்படி வரும்? இத்தனை நாடுகள் எதிர்த்து நிற்கிறது, அத்தனை பேரும் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உலக நாடுகள் 2ஆக பிரியும். அது 3ஆம் உலக யுத்தமாய் மாறும். அந்த இடத்துல இருக்கிற வழிபாட்டு தலத்தை அவர்கள் தங்கள் வசம் எடுப்பார்கள், அல்லது அங்கே ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வரும். எசேக்கியேல் 38:19 வேதம் சொன்னபடி மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று, ஏன்னா வேதம் சொல்லுது பெரிய அதிர்ச்சி ஒன்று உண்டாகி என்று சொல்லி. இப்பொழுது இஸ்ரவேலை சுற்றி எல்லா பக்கமும் பூமி அதிர்ச்சி வந்துகிட்டே இருக்கு. கிரீஸ்ல வந்திருக்கு, சிரியாவில் வந்திருக்கு, ஈரான்ல வந்திருக்கு, எல்லா பக்கமும் பூமி அதிர்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. எருசலேமிலையும் பூமி அதிர்ச்சி ஆரம்பிச்சிருக்கு. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, பெரிய பூமி அதிர்ச்சி என்றால் குறைஞ்சபட்சம் 6 புள்ளிக்கு மேலே இருக்கணும். ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி எருசலேமிலே இஸ்ரவேலிலே வரும். அப்பொழுது இந்த வழிபாட்டு தலம், அங்கே இருக்கிற தலம் இயற்கையாக இடியுமோ அல்லது யுத்தத்தில் இவர்களெல்லாம் சேர்ந்து அதை இடிப்பார்களோ ஏதோ ஒன்று நடக்கும். அதனுடைய விளைவாக 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும். அதனுடைய முடிவாகத்தான் இந்த இடம் முழுவதும் இஸ்ரவேல் வசம் போகும். சரி, இதற்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இஸ்ரவேலை பற்றின இத்தனை விஷயங்களை நாம் பார்க்கிறோமே, மாம்சத்தின்படியோ அல்லது ஆவியின்படியோ நமக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம் என்றால், இந்த எருசலேமில் தேவாலயம் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, அது உங்களுக்கும் எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது நமக்கு அடையாளம் மட்டுமே. இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள சொல்லி இருக்கிறார். காரணம், ரோமர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நாம் அவரிடத்திலிருந்து ஞான நன்மைகளை பெற்றிருக்கிறோம், சரீர நன்மைகளால் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதம் அதை கொண்டு வந்த முறை எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அவர்களை பயன்படுத்தி இருக்கிறார்.
எனவே அவர்களுக்கு சரீர நன்மைகளை செய்ய வேண்டும் என்று ரோமர் 15 சொல்லுகிறது. அதன் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன், இது எல்லாம் நடக்கப் போகிறது. இது சம்பவிக்க தொடங்கும் போதுதான் 21ஆம் அதிகாரம் 28வது வசனம், இது சம்பவிக்க தொடங்கும் போதுதான் உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:28 ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே லூக்கா 21:24 பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள், புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இந்த எருசலேம் முழுவதுமாக ஹோலி சிட்டி, அதாவது பரிசுத்த நகரம் என்று யூதர்களால் அனௌன்ஸ் பண்ணப்படும். ஒவ்வொரு மதத்தாரும் தங்களுக்கு ஒரு ஹோலி சிட்டி வச்சிருக்கிறார்கள். அதே மாதிரி இவர்களும் அதை ஏற்படுத்துவார்கள். அது வரைக்கும் அது உள்ளே மற்றவர்கள் நாம் எல்லோரும் போக முடிகிறது. ஆனால் அதற்கு பிறகு ஒருத்தரையும் அந்த பகுதிக்குள் விடமாட்டார்கள். அங்கே வேற எந்த வழிபாட்டு தலமும் இருக்காது, அவருடைய தேவாலயம் மட்டும்தான் இருக்கும். அதற்கான ஆரம்ப கட்டம் தான் இப்பொழுது வந்திருக்கிறது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தீர்க்க தரிசனத்துடைய தொகுப்பு ஏறக்குறைய 100 வருஷம், இன்னும் துல்லியமாய் சொல்ல வேண்டும் என்றால் 77 வருஷம். அத்தனையும் இந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு கர்த்தர் அறிவித்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் நடப்பித்தது இந்த 110 வருஷ காலம். ஆனால் அத்தனையும் 1.5 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஏதோ இவர்கள் பேரின்ப பெருவிழாவை வருஷம் நடத்துகிறார். ஒவ்வொரு வருஷமும் கர்த்தருக்கு ஒரு அதன் மேல் திட்டம் இருக்கிறது. இந்த வருஷம் பேரின்ப பெருவிழாவினுடைய திட்டம் வரப்போகிற வருகைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவது, உங்களுக்கு எச்சரிப்பு கொடுப்பது. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. அதே சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை, அதே போல அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாத வாழ்க்கை, அப்படியே இப்படியே இருந்துட்டு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு 70-80 வயசுல சாகலாம் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்களானால் அதற்கு முன்பதாகவே வருகை வரப்போகிறது. அதற்கு என்ன ஆயத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். இயேசு சொன்ன இத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக இத்தனை துல்லியமாய் நிறைவேறுமானால் அவர் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நிறைவேறப் போகிறது. 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட நம் காலத்தின் தீர்க்க தரிசனங்கள் அத்தனையும் இந்த 76 ஆண்டுகளுக்குள் நடந்திருக்கிறது. இல்லாமல் காணாமல் போன ஒரு இனம், தொலைந்து போன ஒரு மொழி, இல்லாமல் போன ஒரு தலைநகரம், அதோடு கூட அவர்கள் இழந்து போன ஒரு நியாயப்பிரமாண முறை, பலி பொருள், ஆசாரியத்துவம், அத்தனையும் இந்த 76 வருஷத்துக்குள் 1850 வருஷம் ஒரு இன்ச்சு கூட இதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த 76 வருஷத்தில் அத்தனையும் வந்துருச்சு. அப்படின்னா யோசித்து பாருங்க, இது எவ்வளோ பெரிய முக்கியமான காலம். நீங்களும் நானும் அந்த காலத்துக்குரிய ஜனங்களாக இருக்கிறோம். அப்படியானால் நீங்களும் நானும் எவ்வளவு முக்கியமானவர் என்று பாருங்கள். அதனால தான் கர்த்தர் உங்களுக்கு அத்தனையும் தெளிவாக காட்டுகிறார். வேதத்தை பொறுத்த வரைக்கும், புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும், கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஆனால் இந்த காலம் மீடியா காலம், எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்கிற காலம். அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தாவது அவரை விசுவாசிக்கும்படி, தடவியாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி நீங்கள் பார்த்தாகிலும் அவரை கண்டுபிடிக்கும்படி கர்த்தர் இவைகளை எல்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு இது கொடுக்கப்படுகிறதான எச்சரிப்பு தான். பரலோக ராஜ்யம் பலவந்தப்படுத்தப்படுகிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் அவரை சந்திக்கிற சந்ததி நீங்களும் நானுமாக இருக்கக்கூடும். இதற்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்கள் எழும்பும்போது நீங்களும் நானும் உயிரோடு கூட அவரை சந்திக்கிற கூட்டத்தில் காணப்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ராஜா வரப்போகிறார். ஆயத்தமாவோம், ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா? நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். நீங்கள் லேட்டாக வந்ததுனால தான் நாங்கள் லேட்டாக முடிக்கிறோம். நீங்கள் சீக்கிரம் வந்தால் நாங்கள் சீக்கிரம் முடிச்சிடுவோம். எல்லாம் கண்களை மூடுவோம். சரியாக 5 நிமிஷம் நான் இந்த கூட்டத்தை முடித்து அவர்கள் கையில் கொடுத்து விடுவேன். கொஞ்சம் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த இயேசுவை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு இமை பொழுதுதான், ஒரே நிமிஷம்தான் கடைசிய காலம் துணிக்கும். இனி ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். இன்னும் 50 வருஷம் போவோம், 100 வருஷம் போவோன்றதுக்கெல்லாம் காலம் இல்லை. எப்போ வருவாருன்னு தெரியாது. நினையாத நாளிகையில் வருவார். லூக்கா 12 சொல்லுகிறது, எஜமான் கல்யாண வீட்டிலிருந்து வந்து கதவை தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கத்தக்கதாக, 34-35 வசனங்களிலே உடனே திறக்கத்தக்கதாக காத்திருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும்
உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யூ மஸ்ட் பி ரெடி. அவரை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கணும். இன்னும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு, இன்னும் மாயைகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு, இன்னும் உலகத்தில் உள்ளதான ஆஸ்திகள், சம்பாத்தியங்கள், எதிர்கால திட்டங்கள், இவைகளுக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருப்பீங்கடா. அது உலகம் தேடுறது. நீங்களும் அதையே தேடினா அவர்களுக்குரிய பலன்தான் உங்களுக்கு வரும். இது கர்த்தரை நோக்கி பார்க்கிற காலம், வானத்தை அண்ணாந்து பார்க்கிற காலம். அந்த தேவதூதன் அப்போஸ்தலரை பார்த்து சொன்னான், கலிலேயரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? நீங்கள் பார்க்கும்படி இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார். ஆனால் இப்போ இயேசு நம்மளை பார்த்து சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும்பொழுது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அவர்கள் தலைகளை உயர்த்த வேண்டாத காலம், இது தலைகளை உயர்த்த வேண்டிய காலம். ராஜா மேகங்கள் மேல் வரப்போகிறார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவரை சந்திக்கும்படி போவோமா? நம்ம ஆவி, ஆத்மா, சரீரம் அவரை சந்திக்கக்கூடிய அளவில் இருக்குதா? உங்கள் குடும்பம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குதா? குடும்பமாக உட்காந்து டிவி பார்க்குறீங்க, குடும்பமாக உட்காந்து சினிமா பார்க்குறீங்க, குடும்பமாக உட்காந்து கல்யாணத்துக்கு போகிறீங்க. ஆனால் குடும்பமாக பரலோகத்துக்கு போவீங்களா, வருகையில் போவீங்களான்னு பாருங்க. குடும்பமாக உட்காந்து ஜெபிக்க முடியல, ஆனால் குடும்பமாக போய் யார் வீட்லேயாவது உட்காந்து அரட்டடிக்க முடியுது. வீக்கெண்ட்ஸில் போய் யார் வீட்லேயாவது உட்காந்து ஜாலியாக அரட்டடிக்க முடியுது. ஆனால் ஃபேமிலியாக உட்காந்து ஜெபம் பண்ண முடியல. குடும்பமாக ஹோட்டலுக்கு போக முடியுது, ஆனால் ஜபாரைக்கு போக முடியல. நீங்கள் காலம் சொல்ல முடியாது, நீங்கள் காரணம் சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செவிப்போம். நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் காணப்படணும். இந்த வசனங்கள் வெறும் சரித்திரம் அல்ல, இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்கள். இவைகள் வெறும் சம்பவங்கள் அல்ல, அவைகளெல்லாம் நிறைவேறி நம் கண்களுக்கு முன்பாக நம்ம எச்சரிப்பு கொடுக்கக்கூடிய அடையாளங்கள். ஏதோ சரித்திரத்தில் நடந்த சம்பவங்களாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா தீர்க்க தரிசன அடையாளங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். எல்லா தீர்க்க தரிசனம் நடந்துருச்சு. அவங்களே சொல்கிறாங்க, இன்னும் தேவாலயம் மட்டும்தான் பாக்கி. அந்த தேவாலயம் வரும்போது கர்த்தர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு போவார், வருவதற்கு முன்பதாக. இதுதான் அந்த காலம். ஒப்பு கொடுப்போமா? நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் பிரவேசிக்கணும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நாங்கள் இருக்கக்கூடாது. அந்த எண்ணம், அந்த தீர்மானம் உங்களுக்கு வருமானால் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே, நீர் வரும்பொழுதுமை சந்திக்கிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். நீர் வரும்பொழுது மர்வமாகிற கூட்டத்தில் நாங்கள் காணப்பட வேண்டும். எத்தனை நாட்கள் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தோம் என்பது முக்கியமல்ல, நீர் வரும்பொழுதுமை சந்திக்கிற கூட்டத்தில் இருக்கிறோமா? அதுதான் முக்கியம். 3.5 வருஷம் நீ யூதாஸாக இருந்து, நீ அப்போஸ்தலனாக இருந்து கடைசியாக திருடனானா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் வாழ்நாளெல்லாம் திருடனாக இருந்தான். கடைசி சில மணி நேரங்கள் அவன் சீஷனாய் மாறினான், அவன் பரதீசிக்கு போய்விட்டான். இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு, ஒருவேளை பின்மாற்றத்தில் இருந்தாலும், இயேசுவை அறியாமல் இருந்தாலும், ஒருவேளை நீங்கள் உலகத்துக்குள்ளே இருந்தாலும், இது ரட்சணிய நாள், இது வாய்ப்பு கொடுக்குற நேரம். இப்போ நீங்கள் மாறினா கூட கர்த்தருடைய வருகையில் பிரவேசிக்க முடியும். ஒப்பு கொடுப்போமா? தேவ சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த 2 நாளும் உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். வருகிற ஜனங்கள் எல்லாரையும் உடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும், சந்திக்கிற கூட்டத்தில் காணப்படட்டும். இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் நீர் வருவதற்கு முன்பதாக ஒரு பெரிய அறுவடை நடக்கட்டும். ஏதோ வருடந்தோறும் நடக்கிற ஒரு கன்வென்ஷன், ஏதோ வருடந்தோறும் நடக்கிற ஒரு விழா, குடும்பமாக போய் பொருட்காட்சிக்கு போயிட்டு போகிற மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த வருஷம் வரப்போகிற வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற விழாவா இது மாறட்டும். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறவர்கள் அனலுள்ளவர்களாய் மாறவும், இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை அறியவும், கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் போது திரளான கூட்டமாகிய ஜனங்கள் இந்த பட்டணத்திலிருந்து புறப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஒரு நாள் ராத்திரியிலே 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் கிளம்புவார்களானால், அவர்களோடு கூட பிள்ளைகளும் அவர்களோடு கூட மனைவிகளும் புறப்பட்டு போவார்களானால், அதை காட்டிலும் அதிகமாக இந்த பட்டணத்திலிருந்து புறப்பட்டு போக கர்த்தர் கிருபை பாராட்டும். 2வது எக்ஸோடஸ்ல திரளான ஜனங்கள் இந்த தூத்துக்குடியிலிருந்து கிளம்ப கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடுத்தீர். நாளை தினத்திலும் வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்திலும் எல்லாவற்றையும் சாதகமாக்கி கொடு. அநேகருக்கு அடுத்து நடக்கக்கூடிய சத்தியங்களை சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.